குறைந்தபட்ச ஆதார விலை சட்டம் கொண்டுவரக் கோரி வடமாநில விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதில் தமிழக விவசாயிகளின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி எழலாம். தென் மாநிலங்களில் இதுபோன்ற போராட்டம் வலுவாக எழாததற்கு என்ன காரணம் என்பது குறித்து விவசாயி சேதுராமனுடன் செய்தியாளர் காதர் ஹுசேன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தென் மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் இது அதிக ஆர்வம் காட்டுவது கிடையாது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி சார் கேட்போம். இந்த வட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் கடுமையா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா இதுல தென் மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் கலந்துக்கல. இதுல ஆர்வம் காட்டுறதுக்கு என்ன காரணம்? எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கான போராட்டம் வெற்றி பெறுவதற்கு முதலாவதாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா தமிழகத்தில் இது போன்ற போராட்டங்கள் பெருமளவு இல்லாததுக்கு முக்கியமான காரணம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள்ல நெல் தான் அதிகமான உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள். இங்கே கோதுமை அதற்கான வாய்ப்பு இல்லை. கோதுமையினால அங்க கொஞ்சம் கூடுதலான அந்த போராட்டங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நெல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நுகர்பொருள் வாணிப கழகம் எஃப்சிஐனுடைய முகவராக செயல்பட்டு இங்கே அதற்கான அங்கு விலை நிர்ணயம் செய்யப்படுது. அதோட கூடுதலான தமிழக அரசினுடைய ஊக்கத்தொகை என்பது இங்கே வழங்கப்படுது. அந்த அடிப்படையில் இங்கே இன்னைக்கு 23 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ நெல் என்பது பர்ச்சேஸ் பண்ணப்படுது. இங்கே நுகர்பொருள் வாணிப கழகம் ஒரு குறிப்பிட்ட விலையில நிர்ணயம் செய்து அதை இங்க பர்ச்சேஸ் பண்றதுனால குறைந்தபட்ச ஆதார விலை என்பது நமக்கு ஓரளவு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இது சரியான விலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மாற்று பயிர் கூடுதலாக அதிக அளவில் நம்ம ஊடு பயிர் செய்யறதால இந்த போராட்டம் என்பது வருமானம் என்பது இங்க விவசாயிகளுக்கு அதிக அளவு கிடைக்குதுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாக்குறீங்க? இல்ல இருக்கு. இப்ப நீங்க மாற்று பயிர்களையும் நம்ம எடுத்துட்டோம்னா அடிப்படையா சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு மாற்று பயிர்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பருத்தி, கரும்பு இது ரெண்டும் இங்க மாற்று பயிர்களாக இங்க பயிரிடப்படுது. நெல்லுக்கு மாற்றாக உணவுப் பயிர்கள்ல குறிப்பா உற்பத்தியில் அதிகமா இருக்கக்கூடியது. அப்ப பருத்திக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரசினுடைய கொள்முதல் நிலையங்கள் இன்றைக்கு அதுக்கு போதுமானதாக இல்ல. அதுல நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட ஓரளவு இன்றைக்கு அது கொள்முதல் மையங்கள்ல விலை நிர்ணயிக்கப்பட்டு ஏல முறையில் விற்பனை ஒரு பக்கம் பார்க்கிறோம். கரும்புக்கான சர்க்கரை ஆலைகள்ல விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நேற்றைக்கு கூட விவாதம் வந்திருக்க பார்க்கிறோம் சட்டப்பேரவையில். அந்த 4000 நோக்கி போகணுமா டன்னுக்கு அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரளவு நிர்ணயிக்கப்பட்ட விலையை நோக்கி சென்றதுனால பெரிய அளவுக்கு போராட்டம் இல்ல. ஊடு பயிர்களாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெல் வயிறுல பறிச்சுட்டீங்கன்னா நம்ம வரப்புல உளுந்து தெளிக்கிறோம். இதெல்லாம் ஓரளவு கொடுத்தா கூட முழுமையாக விவசாயிகளுடைய வருமானத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விவசாயத்தை தனித்தொழிலாக செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விவசாயத்தினுடைய உற்பத்தியோ அல்லது உற்பத்தி சார்ந்த வருமானமோ இன்னைக்கு இல்லைன்றதுதான் யதார்த்தம். ஆனா இன்றைக்கு அது ஓரளவு நமக்கு செலவு செய்யக்கூடியதை கட்டுப்படியாகக்கூடிய நிலைமையில தான் இருக்கும் இல்லையா. தன்னிறைவு அடையும் அளவுக்கு ஒரு விவசாயத்தின் மூலமாக மட்டும்தான் தன்னிறைவா இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்லை. ஆனா அதை தன்னிறைவை கொண்டு வருவதற்கு எம்எஸ்பிக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகுன்றதுதான் இன்றைக்கு யதார்த்தம்.